இன்னைக்கு தேமுதிக என்றால் ஏதோ பேரம் வாங்குறாங்க, பேரம் நீங்களே. இப்ப சொல்றேன், ஆல் பிரஸ் அண்ட் மீடியா, எந்த பேரத்துக்கும் எந்த பதவிக்கும் ஆசைப்படாத ஒரே கட்சி இன்னைக்கு தேமுதிக தான். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. எப்படி சார் நீங்க வாங்க என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறோம் என்பதை நான் உறுதியோட, பெருமையோட, தைரியத்தோட இந்த பிரஸ் மீட்ல பதிய வைக்கிறேன். ஏன் நாம நினைச்சிருந்தா விஜய போய் பார்த்துருக்க என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்திருப்பார். இதான் உண்மை. வாடி மவள உன் பல்ல புடுங்கறேன். கத்தி கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விடாது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. எத்தனை ஆண்டா கத்துறது? எத்தனை ஆண்டு? உன் பிரச்சனையவே இதயத்திலிருந்து பேச தெரியாதவனே இந்த நாட்டை ஒப்படைக்கும் துடிக்கிறியே, உன்னை என்ன செய்யலாம்? ஒண்ணு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்துல வச்சு கொன்று நிம்மதியா என்னை சாக விட்டு. இல்ல சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சுதானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விடாது. பைத்தியக்காரா. நல்லா இருக்க மாட்டா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். நான் ஒரு மூச்சை இழப்பேன், பேச்சை இழக்க மாட்டேன். உனக்கு புரியுதா? சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற, உங்க விஜய் உயிர் எடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. ஓ அப்படியா விஷயம்? சொல்லுங்க, என்ன செய்யலாம்? பயமா அது கடிச்சிடாத. யாரு இந்த ஆன்ட்டியா? சரி, ரவுண்டுல நீ அவங்கள குத்தன்னா கை கால் ஊந்து நீ அடங்கல. என்னமா முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க நீங்க? சைவம் சாப்பிட்டு விரதம் இருந்தானே போவீங்க. நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்லா கறி சாப்பிட்டுட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போடுதுன்னு போவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா எப்படின்னா, ஏய் வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்ட நம்ம பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்கா வெண்டைக்காய் தின்னுட்டு போறது, வாடா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை. காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே வாக்கை உயர்த்தி அடுத்து நாங்க தான். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்தேன். எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கிறதே 2000 கோடியில தான். 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய். இது எந்த ஊர்டா? இது தமிழ்நாடுடா. இது வேற எங்கன்னா போய் சொல்லலாம்ல. அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, எப்படி பாக்குறீங்க சார்? டெல்லிக்கு தான் போட்டின்னு சொல்லி இருந்தீங்க, அந்த அணி வலுவா இருக்குன்னு பாக்குறீங்க? நான் எப்படி பாப்பேன்னா பத்திரிக்கை இப்படி பாப்பேன். அந்த அணி வலுவா இருக்குன்னு பாக்குறீங்களா? என்னன்னே சிரிக்கிறாரு? அவர் சொன்ன ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ சிரிச்சுவை. நல்ல தலைப்பு வச்சிருக்காரு, தலைவர் தம்பி தலைமையில்னு. அது எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். எல்லாரும் எங்க தலைவரோட தம்பின்னு. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரா சுமாரான்னு. கேக்குறியா?